இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் ரொட்டீன் என்னன்ட்டு. என்னடா எடுத்த உடனே வெங்காயத்தை உரிக்கிறான்னு தானே பார்க்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, எப்பயும் போல் நம்ம சேமியா ரவை அந்த மாதிரி தான். காலையில் இன்றைக்கி 11 மணி ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. என்ன பண்ணுறது, காலையில் சாப்பிட்ணுல்ல. காலையில் ரவையும் செஞ்சுட்டு அப்புறம் என் வீட்டுக்காரும் வந்தார் கிச்சனுக்கு. வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தார் ரவையை வச்சு. சரி ஓகே, கொஞ்சம் 2 பாத்திரத்தை கழுவித்தாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரே ஓட்டமாக ஓடிட்டார். ஃபைனலி ரவையும் கிண்டியாச்சு. அப்புறம் காலையில் சாப்பாடுக்கும் மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்யணும்ல, அதுவும் சேர்த்து குக்கரில் வச்சாச்சு. வச்சுட்டு கறிக்கடையில் போய் இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேயாவது அதையாவது உருப்படியாக செய் வேலையை அப்படின்ட்டு அங்கேயே அனுப்பி வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம கறி குழம்பு எப்பவும் போல் கறி குழம்பு நல்லா போட்டு வச்சாச்சு. கறி குழம்புல கடைசியில் தக்காளியை போட மறந்துச்சு. என்னைய மாதிரி யாரும் செஞ்சிடாதீங்க. தக்காளி இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. ஆனாலும் பரவாயில்ல, அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கடைசியில் தக்காளியை போட்டு வச்சாச்சு. எப்படியோ ஃபைனலி குழம்பு வச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி என் வீட்டுக்கார் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணார், எப்பவும் போல் பண்ணுவார். ஹாய், என்ன பண்ணுறீங்க? ஓ, சில்லி சிக்கன் போடுறீங்களா? ஓகே ஓகே. எனக்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சில்லி சிக்கன் போட்டு தந்தால் அது ஃபேவரெட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷாப்பில் வாங்குறத விட இவர் ஏதோ டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணுவார். ஸோ அது நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு வந்துட்டு ரெசிபி இந்த மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படிங்கிறத கேட்டுட்டு சொல்கிறேன், எப்படி செய்யணுங்கிறத. குழம்பு வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது. இப்போ சில்லி சிக்கன் போட்டுட்டு தராராம் பாருங்க. ஒரு வழியாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுவும் செம்ம டேஸ்ட்டு. நான் குழம்பு வைக்கிறத விட அவர் ஃப்ரை பண்ணி எனக்கு வாரம் கொடுப்பாரு. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது என்னன்னு தெரியல, இவர் கைப்பக்குவமா என்னென்னு தெரியல, ஆனால் உண்மையாகவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே போட மாட்டார், வெறும் 4-5 பொடி தான் போடுவார். நல்லாயிருக்கும். ஃபைனலி நம்மளோட விளாக்ஸ் ஓவர் முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.